வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி ஒரு தண்ணி சட்னி, தக்காளி தண்ணி சட்னி பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கல் உப்பும் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா ஓட்டிப்போம். இதில் 3 வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோம். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. பொட்டுக்கடலை ஒரு அரை கிண்ணம், சோம்பு 1 ஸ்பூன். இதில் தனியாத்தூளும் சில்லி பவுட்ரு இல்லை ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் எல்லாமே 1.5 ஸ்பூன் வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகும் ஜீரகமும், அவ்வளோதாங்க. இப்போ பார்க்கலாம் நம்ம சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம அரைச்சிட்டு இல்லை தாளிப்பு கொடுத்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்ச விழுது அதில் போட்டு மசாலாலாம் போட்டு கடைசியாக அந்த பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி அதில் ஊற்றி இறக்கிட்டா நம்முடைய சோம்பும் பொட்டுக்கடலையும் அரைச்சி ஊற்றுறோம். நம்முடைய தக்காளி தண்ணி சட்னி சூப்பராக எம்மியாக நல்லாயிருக்கும். இட்லிக்கும் தோசைக்கும் செம சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி அரைச்சிட்டு பார்க்கலாம். இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். இதில் தாளிப்பு பார்த்தீங்கன்னா கடுகு ஜீரகமும் போட்டாச்சு. நல்லா பொரியட்டும். இந்த ரோட்டு கடையிலலாம் செய்வாங்க பாருங்கள். நல்லா பக்கெட்டில் வச்சுட்டு நல்லா தண்ணியாக நிறையா மொண்டு ஊற்றுவாங்களே, அந்த மாதிரி சட்னி தான் இது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளான பொருள் தான், நான் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாய் 2 வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிட்டோம். நல்லா வதங்கட்டும். இது ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இது நீட்டு வாக்குலையும் வெட்டிக்கலாம், நம்ம குட்டி குட்டியாகவும் வெட்டிக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. நல்லா வதங்கட்டும். இந்த கலர் சேஞ்ச் ஆகட்டும் பார்க்கலாம். நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி விழுத ஊற்றிடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி ஊற்றிடலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றலாம். தண்ணி சட்னி தான் எனக்கு நல்லா தண்ணியாக இருக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், நம்ம அந்த மிக்ஸியும் வாஷ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். அதே மாதிரி தனியாத்தூள் 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம். இது நல்லா தாராளமாக போட்டு சாப்பிட்ற மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதில் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். மசாலா ஸ்மெல் போக நல்லா கொதிக்கட்டுங்க. எப்போ பார்த்தாலும் சட்னி சாப்பிட்றோம்ல, இப்போ டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ரோட்டுக்கடை தக்காளி சட்னி, தண்ணி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. இதில் நம்ம கடைசியாக பொட்டுக்கடலையும் சோம்பும் அரைச்சி நல்லா ஊற்றிடலாம்ல. நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. இந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா பச்சை ஸ்மெல் போய் மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இதையும் ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியதுதான். தண்ணி இதில் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது பேரே தண்ணி சட்னி தான். கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் போட்டாச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படியும் பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் கட்டியாயிடும். அதனால் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். நம்ம இது நல்ல தாராளமாக போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப எம்மியாக இருக்கும். சிம்பிள் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ரோட்டுக்கடை தண்ணி சட்னி சூப்பராக எம்மியாச்சு. அந்த பொட்டுக்கடலையை வாஷ் பண்ணி அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். மேலே கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான். நல்லா தக்காளி சட்னி தண்ணி சட்னி நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்க. இந்த மசாலா ஸ்மெல் போனோடனே நம்ம கொத்தமல்லி தூவி இது
மேலே கொத்தமல்லி அப்படியே தூவிக்கலாம். எம்மியாக சூப்பராக தக்காளி சட்னி அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸி, ஹெல்த்தி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நைட் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா குண்டு குண்டு இட்லி, சூப்பரான எம்மியான தக்காளி தண்ணி சட்னி தாராளமாக போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். நெய் இருந்தால் நெய் போட்டு சாப்பிட்லாம்.